அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் பிரித்து நம்ம பார்ப்போங்க இந்த பதிவில். பொதுவாக நம்ம பார்க்குறது சூரியன் சந்திரன் இணைவுனா என்ன பலன்கள் அப்படிங்கிறத பொதுவாக பார்த்துருவோம். பட் இங்கே கொஞ்சம் பிரிப்போம். அதாவது எப்படின்னா, ஜாதகருடைய குணம், தொழில், பொருளாதாரம், திருமணம் மற்றும் யோகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த இணைவில் சூரியன் சந்திரன் இணைவில் சூரியன் நல்லா இருக்குது, சந்திரன் கெட்டு போயிருக்கு, இல்லை சந்திரன் கெட்டு போயிருக்கு, சூரியன் நல்லா இருக்குது, சூரியனும் சந்திரனும் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்கலாங்க. முதலாவதாக ஜாதகரின் குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்கிறது சூரியன் சந்திரன் இணைவு இருக்குது, இந்த ரெண்டுமே நல்ல நிலையில் இணைவு பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். சரி, முதலாவதாக குணநலன்கள் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜாதகருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், சுயமரியாதையும் அதிகமாக இருக்கும். ஆனால் சூரியனுடைய இணைவு இங்கே இருக்கிறதுனால பிடிவாத குணமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். தங்களுடைய முடிவை தாங்களே எடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் முக்கியமான நபராக இந்த ஜாதகர் இருப்பார். இந்த ஜாதகருடைய குணம் என்பது தாய் மற்றும் தந்தை இருவரின் குணங்களும் கலந்ததாக இருக்கும். சரி, இப்போது இந்த சூரியன் சந்திரனை பேஸ் பண்ணி ஏதாவது தொழில் அமைவதாக இருந்தால் இந்த இணைவை வைத்து அப்படின்னா, அரசு மற்றும் நிர்வாகத்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது இருக்கும். ரெண்டுமே இணைவு நல்லா இருக்குது அப்படின்னா. மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். மக்கள் தொடர்பில் வெற்றிகள் இவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இருக்கும். தலைமை பொறுப்புகள் தேடி வரும். ஆலோசகராகவோ ஆசிரியராகவோ நிர்வாகியாகவோ இவர் பணிபுரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த இணைவினால் ஏற்படக்கூடிய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சொந்த முயற்சியால் பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். குடும்ப பொறுப்புகளை இந்த ஜாதகர் ஏற்றுக்கொள்வார். அதிகாரமிக்க பதவியில் வேலையில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. பணவரவு அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். பெயர், புகழ் மற்றும் செல்வாக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த இணைவானது திருமணத்தில் எப்படி பங்காற்றுது அப்படின்னா, தங்களுடைய கருத்தை, அதிகாரத்தை நிலைநாட்ட இந்த ஜாதகர் முற்படுவார் திருமண வாழ்க்கையில். அதே மாதிரி வாழ்க்கை துணை மீது கொஞ்சம் அக்கறை கொண்டவராகத்தான் அவர் இருப்பார். குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடியவராகவும் இருப்பார் இந்த ஜாதகர். அடுத்து இந்த இணைவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன யோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசாங்க வழியில் நன்மைகள் கிடைக்கும், மக்கள் மத்தியில் பெயரும் புகழும் கிடைக்கும், குடும்பத்தில் தலைமை பண்பு என்பது கிடைக்கும், தந்தை மற்றும் தாயார் வழியில் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, சொந்த முயற்சியால் முன்னேறக்கூடிய தன்மையும் இருக்கும். சரி, இப்போ இந்த இணைவில் சூரியன் நல்ல நிலையில் இருக்குது, சந்திரன் கெட்டு போயிருக்கு. சூரியன் நல்ல நிலையில் இருக்குது, சந்திரன் கெட்டு போயிருக்கு. இதற்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால. ஆனால் மன நிம்மதி கம்மியாக இருக்கும். அதிகாரமும் புகழும் கிடைக்கும், ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் பெருசாக இருக்காது. தந்தையால் நன்மைகள் நடக்கும், தாயார் வழியில் மனக்கசப்புகள் உண்டாகுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி வெளியில் ஒரு வெற்றிகரமானவராகவும் உள்ளுக்குள்ளார வீட்டுக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபராகவும் இந்த ஜாதகர் இருப்பார். வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வு இருந்தாலும் மன நிறைவு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சந்திரன் இந்த இணைவில் கெட்டு போயிருந்தார். சரி, இப்போ இந்த இணைவில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்குது, சூரியன் கெட்டு போயிருக்கிறார். அப்போ என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, நல்ல மனசு இருக்கும், பிறர் மீது நல்ல அக்கறைப்படுவார். ஆனால் அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இந்த ஜாதகர் இருக்க மாட்டார். குடும்பம் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு நல்லா இருக்கும், அவங்களுக்கு இவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. தந்தையோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி தந்தையார் வழியில் இருக்கிறவங்களோட ஒரு ஆதரவு இல்லாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மன நிறைவாக இவருடைய லைஃபானது போகும், ஆனால் பெரிய சாதனைகளை இவரால் பெருசாக செய்ய முடியாது. சரி, இப்போ இந்த இணைவில் சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே கெட்டு போய் இருக்கிறாங்க அப்படின்னா மனக்குழப்பமும் தன்னம்பிக்கையும் குறைவாக இருக்கும். அம்மா அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதே மாதிரி வேலையிலையோ தொழிலையோ ஒரு ஏற்ற இறக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். முடிவு அவ்வளவு எளிதாக இவங்களால் எடுக்க முடியாது, சரிங்களா. அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கிடைப்பதற்கு பெரிய போராட்டங்களை இந்த ஜாதகர் செய்ய வேண்டியது இருக்கும்.
நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தது சூரியனும் சந்திரனும் இணைவு பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்குங்கிறத, இது எல்லாமே பொதுவான ஒரு விஷயம் தான். இதை வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். சூரியனும் சந்திரனும் இணைவுங்கிற ஃபஸ்ட்டு பார்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இது அப்படியே வரிசையாக ஒவ்வொரு கிரக இணைவுகளுக்கும் பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். இதற்கு முன்பாக அனைத்து கிரகங்களும் வர்க்கோத்தம நிலையில் இருந்ததுன்னா என்ன பலன்கள் அப்படிங்கிற வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். விருப்பமுடையவர்கள் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதேமாதிரி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். ரைட் நண்பர்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.